சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும், இவ்வளோ பேருக்கு நீங்கள் வெளியிலேருந்து ஃபுட்டு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க, நிறையா பேருக்கு கொடுப்பாங்க. அப்போ நம்ம எப்படி நீங்கள் அதை செக் பண்ணி இது கொடுக்கணும்? உள்ள கேன்டீன் வேணும், லேபர்ஸ்க்கு எதுவும் ஆகக்கூடாது, எம்ப்ளாயிஸ்க்கு எதுவும் ஆகக்கூடாது. அதை நீங்கள் உடனே துரிதப்படுத்துங்க. உள்ளதான் இனிமேல் சாப்பாடு புரியுதா? மொத்தம் 99 பேருக்கு பாதிப்பு ஏற்படுத்தி இப்போ அந்த கம்பெனி மேலேயும் இந்த அதுக்கு சப்ளை பண்ண அந்த கேண்டீன் நிர்வாகத்தில் என்ன தொழிலாளர் நலத்துறை சார்பாக கண்டிப்பாக சார் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபுட்டை வெளியிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணி உள்ளே கொண்டு போய் ரொம்ப நாளாக இது பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 700 பேர் அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட்ச் சாப்பிடும் போதே இந்த ஒரு சிம்டம்ஸ் வந்ததுனால டக்குன்னு அவங்கள சடனாக அவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் தலை சுற்றுறது இதெல்லாம் வந்தோன்னே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. இப்போ 86 பேர் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டாங்க. பாக்கி இன்னும் 13 பேர் இங்கே இருக்காங்க. அதில் 11 பேர் ஜென்ரல் வார்ட்லையும் 2 பேர் ஐசியூலையும் இருக்காங்க. நாங்கள் இப்போ 13 பேரையும் சந்தித்தோம். ஐசியூவில் இருக்கிறவங்களும் இப்போ ட்ரீட்மெண்ட் ஆகி கியூரபிள் ஆகி வந்துகிட்டு இருக்காங்க. 2 பேருமே தூக்கத்தில் இருந்தாங்க. டாக்டர்ஸ் தான் அவங்களோட கேஸ் லிஸ்ட்டை வாங்கி எல்லாமே படித்து பார்த்தோம், நானும் மாண்புமிகு அமைச்சரும். இதுக்கப்புறம் அந்த கம்பெனிஸில் உள்ள கொரியன் சம்பந்தப்பட்ட அந்த இதில் வந்து ஃபுட்டு எதனால நீங்கள் வெளியில் இது பண்ணீங்கன்னு சொல்லி உங்கள் முன்னாடி தான் இப்போ கேட்டதுக்கு சார் இனிமேல் அந்த தவறு நடக்காதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இது அதுக்கான பதில் கிடையாது. இது 99 பேரோட உயிர். இதுக்கு நம்ம மாவட்ட ஆட்சியர், சப் கலெக்டர் எல்லார் மூலியமா வச்சு அது என்னன்னு அடுத்து ரிவ்யூ பண்ண சொல்லி உடனே அதுக்கு என்ன நடவடிக்கையோ எடுக்கிறதுக்கு நம்ம அரசு சார்பாக சொல்லியிருக்கோம் சார். இப்போ இங்கே எஸ்டி சரௌண்டிங்கில் மேக்ஸிமம் 3000 கம்பெனிஸ் மேலே இருக்குது சார். இங்கே பெரும்பாலான கம்பெனியில் இந்த கேண்டீன் இஷ்யூ தான் பெரிய இஷ்யூவாக இருக்குது. இது இங்கே வந்து இந்த ஜெனரல் அந்த ஒரு கம்பெனி மட்டும்தான் வெளியில் தயாரிக்கிறாங்க. நிறைய ஒரு கேண்டீன் இஷ்யூ பிரச்சனை தான் இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் சார்? இந்த 3000 கம்பெனி நீங்கள் சொல்கிற ஃபுட்டு இது தெரியுது. பட் நம்ம இப்போ தான் நியூ கவர்மெண்ட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற இந்த ஃபுட் ரிலேட்டட் என்ன இஷ்யூவாக இருந்தாலும் உடனே அந்த மாவட்ட நிர்வாகம் அதை நடவடிக்கை எடுக்கிறதுக்கு, துரிதமாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இனி வருங்காலத்திலேயோ இனிமே இருக்கிற காலத்திலேயோ நம்மளுடைய எம்ப்ளாயிஸ் லேபர்ஸ்க்கு எதுவும் ஆகக்கூடாது, யாருக்குமே எதுவும் ஃபுட்டுனாலையும் எதுனாலையுமே ஆகக்கூடாதுங்கிறதா சார் நம்மளோட குறிக்கோள். அதுக்கு தான் உடனே நம்ம ஒவ்வொரு நிறுவனமாக பார்த்துட்டு இப்போ கூட பேசிட்டு வந்துட்டோம் சார். அதுக்கான நடவடிக்கை உறுதியாக எடுக்கப்படும் சார். இல்ல சார், அது அன்னைக்கு நடந்தது சண்டே நடந்திருக்கு சார். கம்மியான நபர்கள் தான் உள்ள இருந்திருக்காங்க. அந்த சம்பவம் நடக்கிற இடத்துல 4 பேர் உள்ள இருந்திருக்காங்க சார். அதுல 3 பேர் ஓகே. அப்ப ஸ்பாட்லயே இன்னும் ஒரு ஆளுக்கு மூச்சு திணறல் வந்திருக்கு. இப்போ நவ் ஹி இஸ் ஆல் ரைட். தென் அவங்களுக்கும் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கிறதுக்கா அவங்கள விட்டுறதுக்கெல்லாம் இல்லை சார். கண்டிப்பா அவங்களுக்கு என்ன கம்பெனி மூலியமா செய்ய முடியுமோ செஞ்சுட்டு அவங்களுடைய வேலையும் உறுதி செய்யப்படும் சார். ஆமா ஆமா, இப்பதான் ஒரு சில இப்பதான் நான் வெரிஃபை பண்ணதில்ல, நிறைய இடத்துல இருந்து வெளியில இருந்து வருது. அது முற்றிலும் தவிர்க்கப்படணும். சம்பந்தப்பட்ட இடத்துல இருந்து செஞ்சு அவங்க டெஸ்ட் பண்ணி தான் எம்ப்ளாயிஸ் கொடுக்கணுங்கிறத இப்போ ஒரு ஸ்ட்ரிக்டாவே கவர்மெண்ட் மூலியமா சொல்லி நம்ம அடுத்து பண்ண போறோம் சார். தேங்க்யூ சார். தொழிற்சாலையில தொடர்ந்து பிரச்சனை நடந்துட்டே இருக்கு. அந்த தொழிலாளர் 27 பேரை வந்து சஸ்பெண்ட் பண்ணவங்க வந்து திரும்ப பெறணும்னு சொல்றாங்க. அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளியே இல்லை. அதுதான் சார், நாங்கள் அது எல்லாமே இப்போ வந்திருக்க விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும். அந்த 99 பேரோட அந்த ஃபுட்டு பாய்சனுக்கு நம்ம வந்திருக்கோம். அதுக்கான இது நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்த்துட்டு பேசுவோம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.